ஆகாசவாணி சிறப்பு செய்தி அறிக்கை. ஒரு வார காலமாக பெய்து வரும் புயல் மழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்று பகுதிகளில் இருக்கும் திருநெல்வேலி, தாழையூத்து, கைத்தாறு ஆகிய ஊர்களில் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. சற்றுமுன் கிடைத்த தகவலின்படி நெல்லை மாவட்டத்தின் கருங்குளம் என்ற பகுதி முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கிவிட்டது. தூங்கிக் கொண்டிருந்தவர்களில் அநேகர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். அநேகர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள போராடி கொண்டிருக்கிறார்கள். வெள்ளத்தின் காரணமாக போக்குவரத்தும் தொடர்புகளும் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுவிட்டது. மேலும் ரயில் தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக அவ்வழியே சென்று கொண்டிருந்த செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் வெள்ளத்தில் மூழ்கியது. அதில் பயணம் செய்த 500க்கும் மேலானோரின் நிலைமை இன்னும் தெரியவில்லை. இந்நிலைமையில் மீட்புப் படையினர் செல்வது மிகவும் கடினமாக உள்ளதால் உதவியை உங்களுக்கு ஒண்ணும் ஆகல ஐயா. நீங்க நல்லா இருந்தீங்கன்னா நாங்கெல்லாம் நல்லா இருப்போம் ஐயா. கடவுள் இருக்காரு ஐயா. கடவுள் எங்கேயோ இல்லையா, அதோ நம்ம எல்லாரையும் காப்பாத்தின அந்த பையன் உருவத்துல இருக்காருயா. போங்கம்மா, யாரும் பயப்படாதீங்க. அரசாங்கம் உங்களுக்கு கண்டிப்பா வீடு கட்டி தரும். நான் இருக்க, நீங்க தைரியமா போ. சார், ஒரு நிமிஷம் சார். இங்க காப்பாற்றப்பட்ட ஜனங்கள்ல கடவுள் வேற எங்கேயும் இல்ல, நீங்க தான் கடவுள்னு சொல்றாங்களே சார். இன்னும் எத்தனையோ பேரை காப்பாற்ற முடியலன்னு வருத்தமா இருக்க. ஆனா இந்த மாதிரி சமயத்துல கடவுள் மாதிரி நின்னு இவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட். அஜய், அரசு தரப்புல எந்த அதிகாரியும் இங்க வரல, மிலிட்டரி போர்ஸ் இங்க வரல. ஆனா ஒரு சாதாரண குடிமகன் மனித நேயத்தோட பொதுமக்களை காப்பாற்றணுங்கிற எண்ணத்துல சிவில் டிஃபென்ஸ் மூலமா கல்லூரி மாணவர்களான குமரனும் அவரோட நண்பர்களும் அவங்க உயிரை பணையம் வச்சு எத்தனையோ பேரோட உயிரை காப்பாத்திருக்காங்க. டேய் மச்சான், நேத்து உனக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணடா. யாரு இவன் வரதுக்குள்ள நமக்குலாம் வயசாயிடுடா. கரெக்ட்டா சொன்னடா. தம்பி, தர்மம் பண்ணுங்க தம்பி. நீங்க ராமச்சந்திரன் சார் இல்ல? என்ன தெரியுதா சார்? எப்படி தம்பி உங்களை மறக்க முடியும்? பல குடும்பங்களை காப்பாத்தின தெய்வமாச்சே நீங்க. நீங்க இப்படி? நான் மட்டும் இல்ல தம்பி, எங்க ஊர்ல இருக்கிற முக்காவாசி பேரு இங்க பஸ் ஸ்டாண்ட்லயும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் பிச்சை எடுத்துதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்ன சார் இப்படி சொல்றீங்க? வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசாங்கம் நிறைய உதவி செய்யறதா பேப்பர்ல எல்லாம் போடுறாங்க. கவர்மெண்ட் செய்யற உதவி எல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் சேர்ந்திருந்தா இந்த நாடு எப்போ முன்னேறி இருக்கும் தம்பி.
குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். சார், ஆ, ஆ. 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 இங்க கூடியிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, பிள்ளைங்களே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த போட்டோல இருக்கிறது யாருல? பாளையங்கோட்டை புருஷோத்தம யாதவ் அப்படிங்கிற பப்பு யாதவ். ஆ. மக்கள் சேவைதான் மகேஷன் சேவன் நம்புறவரு. அது எனக்கு நல்லா தெரியும். இது ஏன் சொல்றேன்னா, சமீபத்துல தமிழ்நாட்டுல வெள்ளத்தால எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுலயும் குறிப்பா நெல்லை மாவட்டத்துல அடட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 ட
யாரு? நம்ம தம்பி. மனசு வேதனைப்பட்டு தான் சொந்த பணத்துல இருந்து 5 கோடி ரூபாய். ரெண்டு கோடி. கேட்டீங்களால? இன்னும் 2 கோடி ரூபாய் சேர்த்து தராங்க தம்பி. தங்க கம்பி. கஷ்டப்படுறவங்களை பார்த்தா அப்படியே ஓன்னு அழுதுருவாரு. பணவடிற அந்த முகத்தை பாருங்களேன். ஏன்ல ஒரு தடவை கனமோடி யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு தம்பி அசெம்பிளில போய் உட்கார்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்காகத்தான் நாளைக்கு நெல்லை மாவட்டத்துல நடக்கிற பை எலெக்ஷன்ல நம்ம தம்பி பப்பு யாதவ என்னோட கட்சி கேண்டிடேட்டா நிறுத்த போறத அறிவிக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய விழாவை நான் ஏற்பாடு செஞ்சிருக்கேன். ஆமா, அதனால உங்க கைகளை தட்டி தம்பிய நம்ம கேண்டிடேட்டா நிறுத்துறதுக்கு உங்க சம்மதத்தை தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நம்ம நாட்டோட எதிர்காலம் வெள்ளம் வந்து இவன் குடும்பத்தை முழுங்கிடுச்சு. இப்போ அதை விட கொடூரமான வெள்ள நிவாரண நிதி வந்து இவனோட உயிரையே முழுங்கிடுச்சு. பட்டினின்னு உதவி கேட்டு 2000 பேர் வந்தா 100 பேருக்கு கூட பத்தாத சாப்பாடு பாக்கெட்டை கேவலம் நாய்க்கு போடுற மாதிரி போட்டீங்க. அந்த நெரிசல்ல செத்து போன 20 பேர்ல இந்த பையனை ஒருத்தன். பேரு மூக்கனூர் வீர வெங்கட மெய்யப்பன். தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் திருக்குறளை மூச்சு விடாம மனப்பாடமா அப்படியே சொல்லுவான். படிக்கிறது 3வது கிளாஸ். 220 ஒர்க்கிங் டேஸ்ல இவன் ஒரு நாள் கூட லீவ் எடுத்ததே இல்லை. இதானா இவன் எதிர்காலம்? வெள்ளத்தால சாகிறவங்க நிலைமை என்னன்னு இங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்துகிட்டு பார்ட்டி நடத்திக்கிட்டு இருக்க உங்களுக்கு என்ன தெரியும்? ஆகாயத்துல பறந்துகிட்டு பார்த்தா கீழே எல்லாமே பசுமையா தான் தெரியும். ஆனா பக்கத்துல வந்து பார்த்தாதான் இந்த மாதிரி சுமைகளும் புரியும். ஐயோ, இவ்வளவு துயரமான சம்பவம் எனக்கு தெரியாம இருந்ததுக்கு அரசாங்க தரப்புல நான் வெக்கத்துல தலை குனிஞ்சு வேதனைப்படுறேன். இப்பதான் சங்கர் போன் பண்ணா. பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசாங்கம் தர பொருட்களை பப்பு யாதவ் ஆளுங்க கடத்துறாங்களா? அங்க ஜனங்க பசியோடையும் பட்னியோடையும் செத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாத்தையும் கடத்துறீங்களாடா? மரியாதையா லாரி எல்லாத்தையும் பின்னாடி திருப்புங்க. திருப்பலன்னா என்னடா பண்ணுவ? சாவடிச்சிடுவியா? சாகடிக்க மாட்டேன். சாவுன்னா என்னன்னு புரிய வைப்பேன். ஒருத்தனுக்கு கை, இன்னொருத்தனுக்கு கால். இவனுக்கு மூளையில இருக்க நரம்பெல்லாம் வெடிச்சு
இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் கழுத்து, கையை, இடுப்பு, காலு எல்லாம் மறுத்து போயிடும். எவடாவா? எங்க லாரிய மடக்கி அரிசியை திருந்தவன் எவன்? எவடாவா? ஏய், கேக்குறல. இவன் தானா? ஏய், என் பேரு மொக்கராசு. என் வயசு 32, என் மேல 62 கேஸ் இருக்கு. எனக்கு யாரும் இல்ல. பெத்தவங்க இல்ல, கடவுள் இல்ல, யாருமே கிடையாது. என் மாமா மட்டும்தான். என் மாமா மூஞ்சில சந்தோஷத்தை பார்க்கணும்னு இந்த தொகுதி எம்எல்ஏ போட்டு தரணும் தெரியுமா? எதுக்கு? இங்க பை எலெக்ஷன் நடக்கணும், அதுல ஒரு ஜெயிக்கணும்னு. ஏய், என் பேக்ரவுண்ட் தெரிஞ்சும் என்ன எதிர்க்கிறவன் பேரு ஓட்டர் லிஸ்ட்ல இருக்காது. என்கிட்டயோ இல்ல என் மாமன் கிட்டயோ வச்சுக்காத. வச்சுக்கல, ஆனா இப்போதான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதோ அஜய்குமார், எம்காம் டாப் ரேங்கர். இதே ஊர் தான். வரப்போற எலெக்ஷன்ல உன் மாமனை எதிர்த்து நிக்க போறது இவன் தான். விளையாடுறா, விளையாடுறதா எனக்கு பிடிக்கும். ஆடுவோம் ஆடுவோம். ஆட்டத்தை நீ ஆரம்பிச்சு வச்சுட்ட, நான் முடிக்கிறேன்.